வணக்கம் நேர்களே. பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. பெண்களின் பாதுகாப்புக்காக அதை உறுதி செய்வதற்காக சட்டங்கள் பல இயற்றி அதை நடைமுறையில் இருந்தாலும் ஆங்காங்கே குற்றங்கள் பெருகிக்கொண்டேதான் இருக்கிறது. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இழைக்கப்படுகின்ற அநீதிகள் மிகவும் கொடுமையானதாக இருக்கிறது என்பதை கொஞ்ச காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமைகள் சில தெரிந்தும் பல தெரியாமலும் நடந்த வண்ணம் இருக்கிறது. ஊடகங்கள் இந்த அவலங்களை வெளிச்சம் போட்டு காட்டியும் அதற்கான தண்டனை என்ன என்பதை விளக்குகின்றது. ஆனால் சட்டத்திற்கும் சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு கடு அளவு கூட அச்சமின்றி இது போன்ற நிகழ்வுகளை கொஞ்சம் கூட கூசாமல் ஈவு இரக்கமின்றி செய்ய துணிகின்றனர். இதுக்கெல்லாம் வளர்ப்பு சரியில்லை என்று சொல்வதா, மனநிலை சரியில்லை என்று சொல்வதா, ஊடகங்களும் திரைப்படங்களும் காரணமா, பெண்களையும் குழந்தைகளையும் உடல் அளவில் பலவீனமானவர்கள் என்ற போக்கா, அல்லது அவர்களை போகப்பொருளாக பார்ப்பதுதானா, இல்லை சட்டத்திற்கு பயப்படாத ஒரு ரவுடித்தனமா, இல்லை இவையெல்லாம் கலந்த கலவையா என்ன என்று சொல்வது? சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் என்ன, சிறை தண்டனைத்தானே, உள்ளே 3 வேளையும் மணியடிச்சா சாப்பாடு என்று கொஞ்சமும் வருத்தமின்றி சிறை தண்டனையை அனுபவிக்கவும் தயாராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தனி மனித ஒழுக்கமற்றவர்கள், தனி மனித ஒழுக்கமின்மையே இதற்கெல்லாம் முழுமுதற் காரணமாக இருக்கிறது. தனியாக பயணிக்கும் ஒரு பெண்ணிடம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம், முடியாத பட்சத்திற்கு கொலையும் செய்யலாம் என்ற வெறித்தனம் எங்கிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டார்கள்? திரைப்படங்கள் இருட்டில் நடப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மாணவர்கள் மனதை கெடுக்கிறது. எப்படி ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்துவது என்ற தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கிறது. எப்படி ஒருவரை கொலை செய்வது என்ற நுணுக்கங்களை செய்முறைப்படுத்தி காட்டுகிறது. போதாததற்கு உணர்வுகளை தூண்டும் காட்சிகளை யூடியூப், முகநூல், இன்ஸ்டா போன்ற ஊடகங்கள் பதிவேற்றம் செய்ய தடுப்பதே இல்லை. திரைப்படங்களிலும் சரி, ஊடகங்களிலும் சரி, நெறிமுறைகளை கையாள தவறுகின்றன. இதற்கு சென்சார் கத்தரிக்கோள் வைக்காதது ஏன்? மனிதன் அறமோடு வாழவில்லை என்றால் இந்த பூமி பெண்களும் குழந்தைகளும் வாழ தகுதியற்ற ஒரு பயங்கரவாத கூடாரமாக மாறிவிடும் என்பதில் சிறிதும் கூட ஐயமில்லை. இது போன்ற குற்றங்களை செய்பவர்கள் நடுங்கும்படியாக அரபு நாடுகளில் நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்களைப் போல் கொண்டு வர வேண்டும். சட்டத்தில் திருத்தம் வர வேண்டும். ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை, 2 லட்சம் ரூபாய் அபராதம் என்ற விடயங்கள் எல்லாம் வேலைக்கு ஆகாது என்பது நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. பாலியல் குற்றங்களுக்கான சட்டம் ஜனவரி 2025 அன்று மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அச்சட்டம் சொல்வது என்னவென்றால், பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு முன்மொழியப்பட்ட குறைந்தபட்ச தண்டனை 20 ஆண்டுகளாக இரட்டிப்பாக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர் 12 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் குறைந்தபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனையும் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனையும் இந்த மசோதா பரிந்துரைக்கிறது. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்று நடந்த 9 வயது சிறுமிக்கு நடந்த அவலத்திற்கு இந்த குற்றத்தை செய்தவருக்கு என்ன தண்டனை விதிக்கப் போகிறது இந்த சட்டம்? ஓடும் ரயிலில் மோசமாக தாக்கப்பட்டு கொலை முயற்சி செய்த அந்த காமுகனுக்கு என்ன தண்டனை விதிக்கப் போகிறது இந்த சட்டம்? இது போன்ற பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு கொலை குற்றத்தில் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கும் காப்பாற்றுவதற்கும் முயற்சி செய்கிறார்களே, அவர்களுக்கும் இந்த தண்டனை அரசு கொண்டு வர வேண்டும். சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் அடைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற குற்றவாளிகள் எப்படியாவது தப்பித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த குற்றங்களை செய்யாதவாறு தடுக்க இயலும். பாடசாலையில் குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட அவலங்கள் நடக்கிறது என்றால் தனது பதவி திமிரையும் பணத்திமிரையும் காட்டி எல்லாவற்றையும் மறைத்துவிடலாம் என்று எண்ணும் மூடர்களை நசுக்க வேண்டும். மணப்பாறை பள்ளியில் குழந்தையிடம் தவறாக நடந்த அந்த காட்டு மிராண்டிக்கும், ஓடும் ரயிலில் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டு மிக கொடூரமாக கொலை செய்ய நினைத்த அந்த காட்டு மிராண்டிக்கும் உச்சபட்ச தண்டனையாக
மரண தண்டனை வழங்கினால் மட்டுமே இது போன்ற கொடுமைகள் எங்கும் நிகழாது. சட்டம் நிறைவேற்றப்படுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீதி கிடைத்ததாக இருக்கும். நன்றி, வணக்கம். வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக